சுகர் பேஷண்ட்ஸுக்கு ஒரு காம்ப்ளிகேஷன் மோஸ்ட் காமனாக வருது. அதை பற்றி இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கான எக்ஸசைஸு தீர்வை பார்க்கலாம். அந்த காம்ப்ளிகேஷனோட பேர் ஃப்ரோசன் ஷோல்டர் இல்லை அடசிவ் கேப்சுலைட்டிஸ் ஆர் பெரியாத்ரைட்டிஸ். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரெண்டில் எதுக்கு வேணாலும் வரலாம். என்ன நடக்கும்னா பர்டிகுலர்லி லெஃப்ட் ஹேண்டில் வந்தால் ஹார்ட்டோட அதை சம்மந்தப்படுத்திக்கிறாங்க. செஸ்ட்டில் பெயின் இருந்தால் உடனே நிறைய 30-40 இசிஜி எடுக்கிறது, ட்ரெட்மில், எக்கோ அந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிறாங்க. அதனால் லெஃப்ட்டை இப்போ உதாரணமாக சொல்கிறேன், ரைட்டை விட இப்படி மேலே வரைக்கும் தூக்குனா வலி, இங்கேயோ 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 மேலே கடைசி ரேஞ்சு கொண்டு போனால் வலிக்கிறது, இல்லை சிலருக்கு பாதியிலேருந்தே வலிக்கிறது. அடுத்தது சைடில் இப்படி அப்டக்ஷன் இப்படி தூக்கிட்டே போனால் இந்த மாதிரி காது வரைக்கும் கொண்டு போனால் வலிக்கிறது. அடுத்து எக்ஸ்டர்னல் ரொட்டேஷன் இப்படி பின்னாடி கொண்டு போய் அடுத்த முழங்கையை பிடிக்கிறதுல வலிக்கிறது. ஓகேங்களா? இப்படி பின்னாடி கொண்டு போகிறதுல வலிக்கிறது. இந்த இடத்துல அம்மை போடுற இடத்துல திரும்பி படுத்தா வலிக்கிறது. இந்த இடத்துல சரி, இந்த வலி இந்த இடம் மட்டும்தான் வருதானா? சில சமயம் கொஞ்சமாக இங்கே ரேடியேட் ஆகுது, எல்போ வரைக்கும் இங்கெல்லாம் வருது, இந்த அண்டர் ஆர்ம்ஸில் வருது, சில சமயம் செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ இந்த இடத்துல எல்லாம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வருது, குத்துனா வலி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். குத்துனா அப்புறம் லைட்டாக வீக்கமாக கூட இருக்கும் சிலருக்கு. இதோடு சேர்ந்து பால்பிட்டேஷன், டக்னு அடிக்கிறதோ இல்லை காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த ஸ்டர்னம் இந்த ரிப்ஸில் கொஞ்சம் வலிக்கிறதோ இருந்தால் ரொம்பவுமே கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஹார்ட்டோட சம்மந்தப்படுத்திக்குவாங்க. பட் அப்படி கிடையாது, இது ஃப்ரோசன் ஷோல்டர் தான். இது மெயினாக டயபெட்டிஸ் பேஷண்ட்ஸுக்கு, சுகர் பேஷண்ட்ஸுக்கு தான் வருது. ஏன்னா சுகரோட காம்ப்ளிகேஷன் டயபெட்டிஸ் வந்து நிறைய காம்ப்ளிகேஷன் கொடுக்கும். நம்ம ஸ்கின்னு தோலை பாதிக்கும், கண்ணை பாதிக்கும், பல்லை பாதிக்கும், எலும்பு ஆஸ்டியோபோரோசிஸ், ஆஸ்டியோபீனியா அந்த மாதிரி பாதிக்கும். அப்புறம் வந்து ஜாயிண்டில் இருக்கிற இந்த சைனோல் ஃப்ளூயிடை குறைச்சி செகண்டரி ஆர்த்ரைட்டிஸ் கொடுக்கும். அந்த மாதிரி தான் இந்த பெரிய ஆர்த்ரைட்டிஸோ ஃப்ரோசன் ஷோல்டர் அடசிவ் கேப்சுலைட்டிஸோ கொடுக்கறது. அந்த மாதிரி நரம்பு மண்டலத்தை பாதிக்கும், நம்ம ரீப்ரொடக்டிவ் அதாவது குழந்தை பிறக்கும் தன்மை அதெல்லாம் பாதிக்கும், செரிமான தன்மையை பாதிக்கும். இது மாதிரி அது நிறையா காம்ப்ளிகேஷன்ஸ் கொடுத்துரும். சுகர் பேஷண்ட்ஸ்க்கு ஆம்பிடேட்லாம் பண்ணி பார்த்துருப்பீங்க, விரல் எடுத்துறது, புண்ணு ஆனால் ஆறாது, அந்த மாதிரி எல்லாம் தான். இப்போ இதில் ப்ரைமரியாக தானாகவே வந்திருக்கலாம், இல்லை செகண்டரியாக சின்னதாக பஸ்ஸில் கம்பி பிடிச்சிட்டு போய் சடன் பிரேக் போட்டு பளிச்சுன்னு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இல்லை ஒரு வெயிட்டை தூக்கி, இல்லை ஒரு விளையாட்டுக்கு இப்படி பிடிச்சி, இல்லை ஸ்போர்ட்ஸில் ஏதோ ஒன்றில் சின்ன இன்ஜுரி ஆகும். சுகர் பேஷண்ட்ஸுக்கு வெளியில் இன்ஜுரி காயானால் ஆறாத மாதிரி உள்ள காயானாலும் ஆறாமல் நீர் கோர்த்து ஒன்றோட ஒன்று ஒட்டிக்குது. இந்த கை வந்து இதில் ஒட்டிக்குது. இது வந்து கிளாவிக்கல், ஸ்கேப்புலா, ஹியூமரஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஷோல்டர் ஜாயிண்ட் ஃபார்ம் ஆகுது. அந்த ஜாயிண்ட்டுக்குள்ளே நிறைய லிகமெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் சைனோவில் ஃப்ளூயிட் இருக்குது. சைனோவில் ஃப்ளூயிடில் HCl குளுக்கோசமின் இருக்குது. அது வந்து கரெக்டாக இருக்க வேண்டிய இடத்துல அது கிரீஸ் மாதிரி நம்ம ரேஞ்சை நல்லா வச்சுருக்குது. அந்த இடத்துல தேவையில்லாத நீர் கோர்த்துட்டு தான் வருது. இப்படி சுற்றுறப்ப ஏன் 360 டிகிரி நம்மளுக்கு வருது, இப்படி தூக்குறப்ப 180 டிகிரி. உள்ளே வந்து கரெக்டாக லூப்ரிகண்ட் இருக்குது. அந்த லூப்ரிகண்ட் இருக்க வேண்டிய இடத்துல தேவையில்லாமல் பிடிச்ச மாதிரி நீர் கோர்த்துட்டு ஜவ்வு ஒன்றோட ஒன்று ஒட்டி தான் ரேஞ்ச் ஆஃப் மோஷனை குறைச்சிருது. ரேஞ்ச் ஆஃப் மோஷன்னா தூக்குற அளவு 180 டிகிரி வர வேண்டிய இடத்துல சிலருக்கு 90 டிகிரி, சிலருக்கு 70 டிகிரி, சிலருக்கு 160 டிகிரி இப்படி தான் வருது. ஸோ இதுக்கு மெயினாக சுகர் காரணமாக. ரெண்டாவது காரணம் கழுத்தில் எலும்பு தேய்மானம் ஆகி சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸோ, டிஸ்க் பல்ஜ், டிஸ்ப்ரோட்ரூஷன், டிஸ்புலாப்ஸ் ஆர் பிரேக்கியல் நியூரல்ஜியா. கழுத்தில் எலும்பு தேய்மானம், ஜவ்வு வீங்கிறது, ஜவ்வு விலகிறது, ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது, நரம்பு அழுத்துறது, அதனால் பெயின் ரேடியேட் ஆகி இன்ஃப்ளமேஷன் ஆகி இங்கே பெயின் வரலாம். இதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது, அதை பண்ணுங்கள், கண்டிப்பாக குறையும். அதை தவிர என்னன்னு கேட்டிங்கன்னா இன்ஜுரி ஏதாச்சும் காயமாயும் வரலாம். இதுக்குன்னு இருக்கிற எக்ஸசைஸ் 1, 2 இது சர்வைக்கலுக்கும் ஆகிடும், கழுத்து வலிக்கும் ஆகிடும், ஷோல்டர் பெயினுக்கும் ஆகிடும். 3 நேராக போகணும். 3 ஓகேங்களா? 4 1 2 3 4 5 6 7 8 9 10 கீழே 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 4 5 6 7 8 9 10 again 1 2 3 4 5 6 7 8 9 10
1 2 3 4 5 6 7 8 9 10. இந்த 4 எக்ஸசைஸு ரேஞ்ச் ஆஃப் மோஷனையும் அதிகப்படுத்தும், கொஞ்சம் ஸ்ட்ரென்தன் பண்ணும், அந்த இடத்துக்கு இன்ஃப்ளமேஷனை களைச்சி விட்டு லிம்பேட்டிக் ட்ரைனேஜ் வழியாக போகும், சர்க்குலேஷனையும் அதிகப்படுத்தும். எப்படி இதுக்கு ட்ரீட்மெண்ட்னா பிச்சு விடுறது தான் ட்ரீட்மெண்ட். டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கானிக்காக எக்ஸசைஸ் பண்ணி பிச்சு பிச்சு விடணும், ஒட்டிக்கிச்சு பிச்சு பிச்சு விடணும். அந்த இடத்துல இருக்க நீர் கோர்த்துக்குச்சு இல்லைங்க, ஒரு இடத்துல இருக்குது லோக்கலைஸ்டாக, அதை அந்த இடத்த விட்டு களைச்சி விட்டு பிளட்டில் போக வச்சு ஜெனரல் பிளட் சர்க்குலேஷனில் போனால் பிளட்டு டெய்லி பியூரிஃபை பண்ணும்ல, அந்த மாதிரி அதை பியூரிஃபை பண்ணிடும். தண்ணி கொஞ்சம் நிறையா குடிக்கணும் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு. இந்த இடத்துக்கு ஐஸ் வச்சா வலி குறையும். இந்த மாதிரிலாம் செஞ்சு இதிலேருந்து நீங்கள் வெளியில் வரலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி பண்ணி பாருங்கள். இல்லைன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் 7 நாள் டெய்லி 1 hour நான் சொல்லி கொடுத்து ஆன்லைனில் உங்கள் வீட்லேயே உட்காந்துட்டு உலகத்தில் எங்கே இருந்தாலும் நான், மோனிஷாங்கிற ஃபிசியோதெரபிஸ்ட், குஷிங்கிற ஃபிசியோதெரபிஸ்ட், அப்புறம் சரவணன் 4 பேரும் சொல்லி கொடுத்து அதை சரி பண்ண முடியும். காலையில் 6லேருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் எந்நேரம் வேணாலும் எங்களோட ஆன்லைன் கிளாஸுக்கு வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணலாம். அண்ட் அது சம்மந்தமாக ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு கால் பண்ணலாம். இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணா என்னை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபிசியோதெரப்பி கன்சல்டேஷன் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணா எனக்கு கால் பண்ணுங்கள். திஸ் பிரகாஷ் ஃபிசியோதெரபிஸ்ட்.